இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொகுதி பங்கீடு குழு அமைத்திருக்கிறது திமுக. அண்மை செய்தியை பார்க்கிறோம். TR பாலு தலைமையில் இக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்திருக்கிறது திமுக. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். TR பாலு தலைமையில் தொகுதி பங்கீடு குழுவை அமைத்திருக்கிறது திமுக. இனி தனது கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக TR பாலு தலைமையிலான குழுவை அமைத்திருக்கிறது திமுக. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், TR பாலு தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த குழுவில் இருக்கிறாங்க? யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை எப்போதிலிருந்து தொடங்க இருக்கிறாங்க? ஆனந்தி, திமுக தலைமை கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருக்கிறார்கள். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த குழுவினுடைய தலைவராக திமுகவுடைய பொருளாளர் TR பாலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் KN நேரு, அதே போன்று துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா, R ராசா, RS பாரதி, ஏவா வேலு மற்றும் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மொத்தம் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக தலைமை நாளை 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்போது இதற்கான பேச்சுவார்த்தை குழு இன்று தொகுதி பங்கீட்டுக்கான குழுவை அமைத்திருக்கிறார்கள். எனவே நாளை முதல் திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்குவார்கள் என தெரிகிறது. நாளை பொறுத்தவரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை முதலாவதாக தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழுவுக்கு அழைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளும் அவர்களும் குழு அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தை குழு அழைக்கும் போது அவர்களுக்கான தொகுதி பங்கீட்டுக்கான எண்ணிக்கையை பேச தயாராக இருக்கிறார்கள். இந்த குழு பேசியதற்கு பிறகு திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலினை தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு இறுதி செய்யும் பொழுது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாளை முதல் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்துவதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஆனந்தி, திமுகவின் அழைப்புக்காக காத்திருக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சி கூறியிருக்கிறது. குறிப்பாக KC வேணுகோபால் தமிழகம் வருகை தந்திருந்த நிலையில அவரும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. காங்கிரசுடன் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை எப்போது தொடங்க இருக்கிறாங்க? அது குறித்த விவரம் கிடைச்சிருக்கா ராஜ்குமார்? காங்கிரஸ் பொறுத்தவரை ஏற்கனவே அவர்களும் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு அமைத்திருந்தார்கள். ஏற்கனவே டிசம்பர் 3ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு, அதாவது தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்களும் ஏற்கனவே முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் டிசம்பர் 3ஆம் தேதியே அவர்கள் சந்தித்திருந்தார்கள். அதையொட்டி மீண்டும் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழுக்காக அழைக்க வேண்டும், அதில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், சட்டமன்ற தேர்தலுக்காக பணிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று காங்கிரஸ் தொடர்ச்சியாக பேசி வந்திருந்தது. ஏற்கனவே திமுக தலைமை இதற்காக 22ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழு அழைக்கும் என தெரிவித்திருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் நாளை முதல் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்க இருக்கிறார்கள். எனவே நாளை முதலாவதாக IUML வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக திமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. எனவே அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், VCK உள்ளிட்டவர்களை அழைக்க இருக்கிறார்கள். பொதுவாக திமுக தலைமை இது போன்று தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழுக்கு அழைக்கும் பொழுது காலை மற்றும் மாலை என 2 நேரங்களிலும் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழுவுடன் பேசுவதற்காக திட்டமிடுவார்கள். எனவே அதன் அடிப்படையில் ஒரு சில நாட்களிலே அடுத்தடுத்து தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை குழுக்கு கட்சிகளை அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று அந்தந்த கட்சிகளும் தங்களுக்கான தொகுதிகளுக்கான எண்ணிக்கையும் விருப்ப பட்டியலும் தயாராக வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் 40 தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என கேட்கப்பட்டதாகவும்
திமுக தலைமை 28 தொகுதிகள் வரை தற்போது கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே கூட்டணி கட்சிகளும் அந்தந்த எண்ணிக்கையில் அதை போன்று இடதுசாரி கட்சிகள் விசிக போன்றவர்களும் இரட்டை இலக்கத்தில் தங்களுக்கு தொகுதிகள் வேண்டும் என்றெல்லாம் பேசப்பட்டு வருவதாக சொல்கிறார்கள். எனவே தற்போது திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை குழு அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய எண்ணத்தையும் விருப்பத்தையும் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை குழுவுடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.